தேர்தல் நன்கொடை விவரங்களை வெளியிட ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் கோரிய பாரத ஸ்டேட் வங்கியின் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் எஸ்பிஐக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதுவரை வாங்கப்பட்ட தேர்தல் நன்கொடை விவரங்களை அளிப்பதில் எஸ்பிஐக்கு என்ன பிரச்சனை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. தேர்தல் நன்கொடை தகவல்களை எஸ்பிஐ வங்கி சேகரிப்பது என்பது சுலபமானது தானே என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மிக சுலபமாக சேகரிக்கக்கூடிய தேர்தல் பத்திர நன்கொடை விவரங்களை வெளியிட அவகாசம் கோருவது ஏன்? நாட்டிலேயே பெரிய வங்கியான எஸ்பிஐயால் தகவல்களை எடுப்பது கடினமான செயலா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். 24க்கும் குறைவான அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றுள்ள அதன் விவரங்களை அளிப்பதால் என்ன பிரச்சனை உள்ளது? 26 நாட்களாக தேர்தல் நன்கொடை விவரங்களை வெளியிடாமல் எஸ்பிஐ வங்கி என்ன செய்து கொண்டிருந்தது? கடந்த 26 நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை எஸ்பிஐ வங்கி தெரிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளன என்ற தகவல்களையே நீதிமன்றமே கேட்பதாக தலைமை நீதிபதி விளக்கம் அளித்தார். தேர்தல் பத்திர விவகாரத்தில் எஸ்பிஐ வங்கியிடம் சிறிது நேர்மை எதிர்பார்க்கின்றோம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். தேர்தல் பத்திர விவகாரத்தில் ஏற்படும் தவறுகளால் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்த விரும்பவில்லை என்று எஸ்பிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. நடைமுறை பிரச்சனைகளை கூறிக்கொண்டிருக்காமல் உத்தரவை செயல்படுத்துமாறு எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு தெரிவித்தது. குழப்பம் ஏற்பட வாய்ப்பில்லை, நாட்டின் மிகப்பெரிய வங்கி இதை நன்றாக செயல்படுத்த முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். எஸ்பிஐ தரப்பு வாதங்களை பார்க்கும்போது தேர்தல் பத்திர விவரங்கள் தயாராக உள்ளது தெரிய வருகிறது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். நன்கொடை பெற்றவர்கள் கொடுத்தவர்கள் விவரங்கள் அனைத்தும் உங்களிடம் இருக்கும்போது 3 வாரம் அவகாசம் எதற்கு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். எஸ்பிஐயின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ வங்கி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நாளை மாலைக்குள் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை வாங்கியது யார் என்ற விவரங்களை வெளியிட எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நாளைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வழங்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக நேரிடும் என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தல் நன்கொடை விவரங்களை நாளை பெற்ற 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் ஆணையம் இணையத்தில் பதிவேற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தகவல்களை அளிக்கவில்லை என்றால் வேண்டுமென்றே உத்தரவை செயல்படுத்த மறுப்பதாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றியது குறித்து பிரமாண பத்திரத்தை எஸ்பிஐ தலைவர் மேலாண் இயக்குநர் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.